சுதந்திர தின விழாவை ஒட்டி பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நல் ஆளுமை விருதுகள் வழங்கி கௌரவித்தார். டாக்டர் அப்துல் கலாம் பெயரில் அறிவிக்கப்பட்ட முதல் விருதை இஸ்ரோ விஞ்ஞானி வளர்மதி பெற்றார். ISRO என்ற நிறுவனத்தை கௌரவப்படுத்தியுள்ளது. இந்த விருதை நான் என்னுடைய நிறுவனத்துக்கு அர்ப்பணிக்கின்றேன். வணக்கம். ஈரோட்டிலிருந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் வரை தனியே லாரி ஓட்டி செல்லும் ஜோதிமணி கல்பனா சாவ்லா விருது பெற்றார். நான் லாரி டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு கல்பனா சாவ்லா அவார்டு முதலமைச்சர் அம்மா அவர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இல்லை, நான் அசோக் லைலேண்ட் 10 வீல் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இப்பவும் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் 6 வருஷமாக ஹஸ்பண்ட் கூட போயிட்டுருக்கிறேங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் மட்டுமின்றி அவர்களது வாழ்க்கைக்கும் வழிகாட்டி வரும் சென்னையை சேர்ந்த சிம்மச்சந்திரன் முதலமைச்சரிடம் இருந்து விருது பெற்றார். வாங்கின பிறகு இன்னும் அதிகமாக நான் மாற்றுத்திறனாளி சமூக பணி செய்யணும் அப்படின்னு ஒரு ஊக்கமும் எனக்கு இருக்குது. நான் எதுக்காக இதை கொடுத்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 23 வருஷத்தில் 248 பேருக்கு மேலே கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 400 பேருக்கு மேலே தனியார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துக்கிறேன். அரசாங்கத்திலையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மூலியமாக பல பேர் மாற்றுத்திறனாளி பள்ளிக்கு போயிருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு ஆண்டர்பிரனராக உருவாக்கியிருக்கிறேன். இப்படிப்பட்ட சமூக பணி செய்ததுக்காக தமிழக அரசு என்னை கௌரவித்து இந்த சிறந்த சமூக பணிக்கான விருதினை கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளின் உயர்கல்விக்கு வழிகாட்டியதற்காக நல் ஆளுமை விருது பெற்றுள்ளார் நெல்லையை சேர்ந்த திரு கிளட்டஸ் பாபு. அதில் 2000 ஊனமுற்ற குழந்தைகளுக்கு மேலே எங்களுடைய சர்வீஸ் சென்றடைகிறது. அவர்களுடைய படிப்பு, அதற்கு பிறகு தொழிற்கல்வி, அவர்கள் படித்து முடித்த பிறகு எங்களுடைய கல்லூரிகளிலேயே, ஸ்காட் கல்லூரிகளிலேயே அவர்களுக்கு இன்ஜினியரிங், பாலிடெக்னிக், ITI போன்ற பயிற்சிகளுக்கும் அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களுடைய மறுவாழ்வுக்கு ஏற்பாடு செய்கிறோம். 17 வயதில் உள்ளூர் விருதுகள் மட்டுமின்றி சர்வதேச விருதுகள் பெற்றுள்ள விருதுநகரை சேர்ந்த பள்ளி மாணவர் டெனித் ஆதித்யா இளைஞர் விருதினை முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் இருந்து பெற்றுக்கொண்டுள்ளார். 7 புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கேன். நிறைய ஃபீல்ட் ஃப்ரம் உயிரியல் டு இயற்பியல். அதே மாதிரி சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் 74 அவேர்னஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் 50 லேக் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி சயின்ஸில் அவங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். அந்த சோஷியல் ஒர்க்குக்காக தான் எனக்கு இந்த வருஷம் முதல்வர் விருது கிடச்சிருக்கு, இளைஞர் விருது. இது வரைக்கும் நான் 13 சர்வதேச விருதுகள் வாங்கியிருக்கேன், 9 தேசிய விருதுகள். இது என்னோட 9வது மாநில விருது. அது அம்மா கையால் கிடச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.